ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 15வது நாள் சேலஞ்சு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா நிலக்கடலை. இதில் என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச கடலை. இந்த நிலக்கடலை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதில் வந்து என்ன சத்து இருக்குன்னா, புரதச்சத்து வந்து இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற சத்தான பொருட்களில் வந்து இந்த நிலக்கடலையும் ஒன்றுங்க. பச்சை கடலை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வந்து வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து அவிச்ச கடலை தாங்க. ஒரு கிண்ண அளவு நான் எடுத்திருக்கேன். அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹேர் பேக்கை வந்து ஆரம்பிக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் ஹேர் பேக்குக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு 4 வாழைப்பழம், கசிஞ்ச வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழமுமே வந்து நான் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கலை. எங்கள் அத்தை தான் கொடுத்து விட்டாங்க. தோட்டத்துலேருந்து கொடுத்து விட்டாங்க. வாழைக்கட்டை விலைக்கு எங்கள் அத்தை வந்து போவாங்க. அங்கே போகிற இடத்துல வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டது போக மிச்சம் வாழைப்பழம் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் கசிஞ்சிருச்சு. சரி, இதை வச்சு ஹேர் பேக் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி இந்த ஹேர் பேக் தாங்க போட போகிறோம். நம்ம வந்து எப்போவுமே வாழைப்பழத்தை மட்டும் அரைச்சி வந்து போடக்கூடாது. அது கூட வந்து எதனால மிக்ஸ் பண்ணி தாங்க போடணும். இன்றைக்கி நான் வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் பால் இல்லாட்டா தயிர், ரெண்டில் எதுனாலும் ஒன்று வந்து நம்ம வாழைப்பழத்தோடு சேர்த்து அரைச்சி போடலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு தான் வந்து நான் போட போகிறேன். இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் கட்டியாக அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வலுவலுன்னு கிரைண்ட் பண்ணிக்கிறணுங்க. நல்லா அரைச்சிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ, தேங்காய் எண்ணெய் இல்லை நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா கலந்துடணும். கலந்துட்டு நம்ம தலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறணுங்க எப்பயும் போல். நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து நான் வாழைப்பழ ஹேர் பேக் வந்து நான் போட்டிருக்கேன். நான் வீடியோவில் இல்லை, சும்மா நார்மலாக போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து என் தலையில் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிருச்சுங்க. நம்ம குளித்த பிறகுமே போகலை. ஆனால் இந்த ஹேர் பேக் போட்டு நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் தலையில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாலாம் வந்து ஒட்டலைங்க, எதுவுமே ஒட்டலை. இப்போ நான் இதை வந்து எல்லாமே வந்து எல்லா சைடுமே அப்ளை பண்ணிட்டேன். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட ஹேர் பேக் வந்து எனக்கு எதனால் தலையில் ஒட்டுச்சுன்னு தெரில. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஹேர் பேக்கை வந்து தலையில் ஒட்டாமல் வைக்கிறதுக்கு நம்ம என்ன ஐடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ இந்த ஹேர் பேக்கில் வந்து நான் வந்து தேங்காய் பாலும் வாழைப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணேன்னா, நம்ம ஜூஸ் வடிகட்டி இருக்குது பாருங்கள், நம்ம துணியிலலாம் வடிகட்டினா இதை வந்து வடிகட்ட முடியாது. அது ஒரு மாதிரி விழுவிழுன்னு தான் வரும், சரியாக வடியும் கட்டாது. நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஜூஸ் வடிகட்டியில் வந்து ஓட்டை வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். நான் அப்படியே இந்த தேங்காய் பாலையும் வாழைப்பழத்தையும் நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸ் வடிகட்டியில் கொட்டிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி நல்லா கிண்டி விட்டுட்டேங்க. அதில் உள்ள அந்த இது மட்டும் இறங்கிருச்சு. கொஞ்சம் திப்பியாக இருக்கிறது பூராமே அந்த ஜல்லடையில் வந்து ஒட்டிக்கிருச்சுங்க. அதனால என் முடியில் வந்து பாருங்கள், அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த எதுவுமே இல்லை, சுத்தமாக 1, 2 கூட ஒட்டின மாதிரியே இல்லை. ரொம்ப நல்லா என் முடி வந்து க்ளீனாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.